எடப்பாடி அவர்கள் எப்படி இருந்தாலும் பிஜேபி கூட்டணியுடன் இருப்பது அவருக்கு ஒரு மைனஸ்னு அவருக்கு தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டேமேஜை சரி பண்றத பெட்டரா சரி பண்றது விஜய் உதவுவார்னு அவர் நம்புறாரு. ஸோ இந்த இஷ்யூல விஜய் மேல அவர் குற்றம் சுமத்துறத ரொம்ப லைட்டா வச்சுட்டு மொத்த குற்றத்தையுமே தொடர்ந்து தீர்ப்பு வந்தது நேற்று கோர்ட்ல டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறம் அவர் அதை சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த பிரச்சாரத்திலும் எதிர்கட்சியினரோ ஆளுங்கட்சியினரோ எதிர்கட்சி பிரச்சாரத்துக்குள்ள ஆளுங்கட்சியினர் வந்து ஆள உள்ள இறக்கி ரவுடிகள் இறக்கி 50 பேர் கொண்டதாக சரித்திரம் இருக்குல்ல. அப்போ இப்படி ஒரு எண்ணம் எப்படி தோணுது? சினிமா பார்த்து. அப்போ சினிமா பார்த்தா சமூகம் தானே இந்த சமூகம். அதனால அவங்க அப்படி ஒரு விஷயத்தை நம்புறாங்க. அரசு தான் செஞ்சிருச்சு, விஜய் பெரிய சக்தி, மாபெரும் சக்தி. ஏன்னா 2026 முதலமைச்சர் அவரும் நம்புறாங்க பலரும். அப்படி நினைக்கிற கூட்டம் வந்து இதையும் நம்புது. இந்த நேரத்தில் அவர் டெல்லிக்கு போறது அவருடைய பர்சனல் ஒர்க், அந்த விளையாட்டு ரீதியாக அப்படிங்கிறத நம்ம முழுமையா நம்ப முடியுமான்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஆனால் இப்போ நம்ம நேரடியாக பார்க்காம முழுமையா தெரியாம இல்லை அவர் நேரடியாக அமித்ஷாவை தான் போய் பார்த்தாலும் நம்ம கதை சொல்றோம். கட்சி கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த மாதிரி இஷ்யூ நடக்கலன்னா அந்த கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிருப்பாங்க. இப்போ இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் வரும்போது இதற்கப்புறம் ஆல்ரெடி இவங்க போட்ட மாவட்ட செயலாளர்களே ஆக்டிவா செயல்படுவாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா ஒரு மாவட்ட செயலர் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. புஷியானந்த் வந்து அவரோட மனு என்ன, அதான் அவரை கைது பண்ணிட்டீங்களே, நான் எப்படி இதுக்கு பொறுப்பாவேன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிந்து இவர்கள் அடுத்த கட்டமா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னா பல மாவட்ட செயலாளர்கள் ரிசைன் பண்ண கூட வாய்ப்பு. சோ அதுதான் பெரிய சிக்கல். ஓட்டு போடுறதுக்கும் ஆள் இருக்கும், கூட்டம் வர்றதுக்கு பார்க்க வர்றதுக்கும் ஆள் இருக்கும். ஆனா இதுக்கான வேலையை செய்யறதுக்கு ஆள் இருக்குமாங்கிறதா, பொறுப்பாளர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற. ஏன் வந்து திமுக அதிமுக ஒரு மாவட்ட செயலாளர் இறங்கி இன்னும் வேலை செய்வான்னா, எனக்கு என்ன நடந்தாலும் என் தலைவன் வருவாங்கிறது தெரியும் அவங்களுக்கு. கரெக்டா? ஏன் சிறைக்குள்ள போயிட்டும் அவ்வளவு தைரியமா வந்து வெளியே வேலை செய்யறாங்க? கட்சி என்ன பாத்துக்கும், தலைவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இங்க தலைவர்களை இப்படி தலைவராக ஆயிட்டா நாளைக்கு என்னென்னவோ பிரச்சனைகள் வரும், எவ்வளவு விஷயம் நடக்கும். அப்பெல்லாம் இந்த கட்சி தலைமை உறுதுணையா இருக்கும்னு என்ன நம்பிக்கை இருக்கு? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் shirts and trousers. அண்ணா வணக்கம். வணக்கம். பாஜக இந்த இதை வந்து ஒரு தீவிரமான ஒரு அரசியலாக இருக்காங்க. விஜய்க்கு முழு ஆதரவு கொடுமா ஹெச்ராஜா அவர்கள் விஜய்க்கு ஆதரவா, விஜய் மேலே என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ பாஜக தனது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், இந்த விஷயம் விஜயை வந்து தன் பக்கம் இழுக்க வேண்டும் நினைக்குதா? பாஜக தான் நினைக்குது. பாஜக அப்படிதான் நினைக்குது. அதான் பச்சையா தெரியுது. முந்தானத்து வரைக்கும் உங்களை வந்து கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு, நீங்களுமே அவரை விமர்சிச்சுட்டு இருந்தீங்க. இந்த நிகழ்வுல அது ஒரு விபத்துல எது சரியோ தவறோ அந்த பக்கம் நிற்கணும். இன்னொன்று, எதிர்கட்சியாக நீங்க வந்து திமுக எதிர்நிலையில் இருக்கிறீங்க, நீங்க திமுக மேலே குற்றம் சுமத்தலாம். ஆனா இம்மிடியேட்டா ஒரு குழுவை போட்டு வந்து அந்த குழு ஒரு விசாரணை செஞ்சு வந்து ஒரு 3 மணி நேரத்தை விசாரணை முடிச்சிட்டாங்களா? இந்த குழுவில் வந்தவங்க எல்லாம் என்ன ஆய்வாளர்களா? இதற்கு முன்னே பேரிடர்கள்லாம் இவங்க தான் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்தவங்களா கவர்மெண்ட்டுக்கு? என்ன அனுபவத்தில் இவங்க வந்து ஆய்வு பண்றாங்க? அவ்வளோ வேகமா வந்து எப்படின்னா, நாங்க உங்களுக்கு இருக்கோன்ட்டு ஒரு மாரல் சப்போர்ட்டை விஜய்க்கு தெரியப்படுத்துறாங்க. நான் வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க, டீல் பண்ணிட்டாங்கலாம் சொல்ல வரல, ஏன்னா நமக்கு தெரியாது. மாரல் சப்போர்ட், நாங்க உங்க கூட இருக்கிறோம், விஜய் பயப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, விஜய் இப்போ நெருக்கடி அதிகமான வேற வழி இல்லாம அங்க போறதுக்கான ஒரு சூழல் வரும்ல, அதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்றது, அதை ஒன்று வெளிப்படுத்துறதுக்காக அதை பண்றாங்க. ஓகே, இதே எடப்பாடி அவர்களுக்கும் இது ஒரு ப்ளஸ்ஸாக பார்த்துக்குவாரா? ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக் வின்னிங் சாய்ஸ்னா அவங்க ஒரு நம்புறாங்க, மக்களுக்கும் அது தெரியும். அப்படி இருக்கும்போது விஜய் இந்த இதில் நம்ம ரொம்ப கீனாக இருந்து தன் பக்கம் இழுத்துற வேண்டும். எடப்பாடியும் எல்லா பக்கமும் போய் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. முதல் ஆதரவாக கொடுத்தது எடப்பாடி அவர்கள். இப்போது பாஜக முழு ஆதரவையும் விஜய்கிட்ட ஐ திங்க் அமித்ஷாவே பேசிட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தனது கூட்டணியை வலுப்படுத்த இந்த ஒரு இதை வந்து எடப்பாடியும் பண்ணுவார்னு எடப்பாடியா தான் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள், ஏன்னா அவருக்கு தேவை இருக்கு. எப்படி இருந்தாலும் பிஜேபி கூட்டணியுடன் இருப்பது அவருக்கு ஒரு மைனஸ்னு அவருக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த டேமேஜை சரி பண்றத பெட்டரா சரி பண்றது விஜய் உதவுவார்னு அவர் நம்புறாரு. ஸோ இந்த இஷ்யூல விஜய் மேல அவர் குற்றம் சுமத்துறத ரொம்ப லைட்டா வச்சுட்டு மொத்த குற்றத்தையுமே தொடர்ந்து தீர்ப்பு வந்தது நேற்று கோர்ட்ல டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறம் அவர் அதை சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. அது ஒரு அரசியல், எலெக்ஷனுக்கான பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு, அதை செய்யறாங்க. அது ஒரு நடைமுறை வழக்கம் தான், இது எல்லாரும் செய்கிறது தான். ஓகே, ஆனால் இன்னுமே நேற்று நாங்கள் ஒரு மக்களை சந்திச்சு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் பண்ணும்போது அதில் மக்கள் வந்து இன்னும் விஜய்க்கு ஆதரவு தராங்க. இறந்த ஒரு குழந்தையோட தாய் வந்து இறந்த உடனே ஒரு வீடியோ பார்க்கப்பட்டது, விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, அரசாங்கம் வந்து ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விஜய் மேலே அவ்வளோ ஆதரவு கொடுக்கப்படுது நம்ம பார்க்க முடிச்சு. நேற்று சென்னையில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியனில் எதுக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணுறீங்க, திமுக மேலே தான் தப்பு, திமுக ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல, இடம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ மக்கள் இன்னும் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு தராங்க? அது ஒரு ஜென்ரல் இமேஜ். பொதுவாகவே என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய சினிமா எல்லாம் பார்த்து
இது சினிமாவில் தான் இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள புகுந்து வெட்டுவாங்க, அடிப்பாங்க, ஆளை கொல்லுவாங்க, இல்லை சினிமாவில் தான் நடக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த பிரச்சாரத்திலையும் எதிர்கட்சியினரோ ஆளுங்கட்சியினரோ எதிர்கட்சி பிரச்சாரத்துக்குள்ள ஆளுங்கட்சியினர் வந்து ஆளை உள்ள இறக்கி ரவுடிகள் இறக்கி 50 பேர் கொன்னதாக சரித்திரம் இருக்குதா? இருக்கா? அப்போ இப்படி ஒரு எண்ணம் எப்படி தோணுது? சினிமா பார்த்து. அப்போ சினிமா பார்த்தா சமூகம் தானே இந்த சமூகம். அதனால அவங்க அப்படி ஒரு விஷயத்தை நம்புறாங்க. அரசு தான் செஞ்சிருச்சு, விஜய் பெரிய பெரிய சக்தி, மாபெரும் சக்தி, ஏன்னா 2020 அவர் முதலமைச்சராக வரும்னு நம்புறாங்க பலரும். அப்படி நினைக்கிற கூட்டம் வந்து இதையும் நம்புது. ஸோ அப்படி பேசுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு மைனாரிட்டி தான். அது ஒரு பெரும் கூட்டம், ஒட்டுமொத்த தமிழகத்து மக்களின் மன வெளிப்பாடா அது கிடையாது. அது விஜய் ரசிகர்கள் அதில் பெரும்பாலும் இருப்பாங்க. நம்ம ஊரில் நிறைய விஜய் ரசிகர்கள் வேற இருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இன்னொன்று ஜென்ரலாகவே இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு நம்ம தாட் ப்ராசஸே அப்படிதான் இருக்கு. அரசியல்வாதிகளாலே மோசமானவங்க அப்படின்னு சினிமா எடுத்து வச்சிருக்கிறான். அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுவாங்க, அரசியல்வாதி இந்த மாதிரி குண்டு போடுவாங்க, அரசியல்வாதிகள் மாற்றி அடுத்தவங்க கட்சி உள்ள புந்ததா பண்ணுவாங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறான். இங்க கொள்கை ரீதியாக சில சமரசங்கள் செய்வாங்க, எலெக்ஷனுக்காக கூட்டணி சமரசங்கள் செய்வாங்களே தாண்டி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வெறுமனே சினிமா பார்த்து அப்படி ஒரு கற்பனை, சினிமா பார்த்த கற்பனை தானே. கட்சியிலேருந்தே சொல்றாங்க அதுல ஏற்கனவே இறந்த பணங்களை வச்சுட்டாங்கன்ட்டு. அதுவும் ஒரு அதீத கற்பனை தானே. அப்ப சினிமாவிலிருந்து வந்த ஒரு தலைவர், அவரை பார்த்தே வளர்ந்த அடுத்த கட்ட தலைவர்கள், அவரை பார்த்தே வளர்ந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு, அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே. இன்னொன்று, சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆதவர்ஜுனவா அப்படின்ற ஒரு இதையும் வந்து கோர்ட்டில் கேட்டாங்க. இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக ஒரு கடைசி ஒரு 6 மாதமாகவே வந்து எதற்கெடுத்தாலும் டெல்லி போகிற நிகழ்ச்சி வந்து நம்ம தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய பேச்சு பொருளானது. அதிமுக சார்பில் நிறையா பேர் போய் டெல்லியில் மீட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நிறையா செய்திகள் வந்து இதில் ஆதவர்ஜுனாவும் டெல்லி போகிறார் இந்த பிரச்சனை நடக்கும்போதுன்றது. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் பார்க்கலாமா, இல்லை அவரோட பர்சனல் ஒர்க்குக்காக போனாருன்னு நம்ம தெரியல. அது நம்ம முழுமையாக நமக்கு தெரியாது. ஒன்று. இன்னொன்று, இந்த நேரத்தில் அவர் டெல்லிக்கு போகிறது அவருடைய பர்சனல் ஒர்க், அந்த விளையாட்டு ரீதியாக அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ப முடியுமான்னு தெரில. ஒரு ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஆனால் இப்போ நம்ம நேரடியாக பார்க்காம முழுமையாக தெரியாமல் இல்லை அவர் நேரடியாக அமித்ஷாவை தான் போய் பார்த்தாலும் நமக்கு அது சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது. ஒருவேளை அது உண்மையாகவே அவர் சொன்னதான் காரணமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் உண்மையாகவே அவர் சொல்கிறதான் காரணம்னா இந்த டைம்ல அப்படி போக வேண்டியதில்லை. அவர் போகாமலே அதை மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த டைமில் கிளம்பி போகிறாரு அப்படின்னா நம்ம வந்து சந்தேகத்தோடு தான் அதை அணுகணும். ஓகே. அந்த சந்தேகம் எந்த அளவுக்கு உண்மையாகுங்கிறது நமக்கு வருங்காலத்தில் தான் தெரியும். புரியுது. இன்னொன்று, முதல்வர் ஸ்டாலினை பற்றி பேசலாம். அவர் கையாண்ட விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனாக இதில் நிறையா இதை கையாண்டார். தாவேக்கா மேலே எந்த ஒரு பழியும் போடாமல் அரசு மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இதை தான் அவர் வச்சுருக்காரு. நேற்று நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் மணிப்பூருக்கு போகாதவர்கள், கும்பமேளாவுக்கு போகாதவர்கள் எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்ற, இங்கே வந்து உடனே ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ரொம்ப கிளீனாக வந்து தாவேக்கா மேலே பழி போடுற அந்த பாலிடிக்ஸை அவர் செய்யலை. அவர் தன்னுடைய எதிரியாக எப்பொழுதும் பாஜகவை அதிமுக தான் நிப்பாட்டுறாரு. இந்த விஷயத்துலையும் அதான் அவர் செய்கிறார். ஓகேவா? இவருக்கு வந்து கூட்டணிக்கு ஆள் சேர்க்கணும், அந்த அஜெண்டா அந்த டாஸ்க்கை வந்து எடப்பாடி கொடுக்குறாங்க, அதனால அவர் தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறார் இந்த நிகழ்வில் சம்மந்தப்படுத்தி. அது போக பிஜேபியை வந்து அங்கெல்லாம் போகாதீங்க எங்கே வரீங்கன்ட்டு பிஜேபி நோக்கி கேட்கிறாரு. அவர் தாவேக்காவை நோக்கி திரும்பல. ஒன்று, அதற்கு காரணம் வந்து ஒன்று, இதை ரொம்ப மெச்சூர்டாக அணுகுவோம். ஏன்னா அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார் எந்த ஒரு கட்சி தலைவரும் இதை விரும்ப மாட்டாங்க போது விஜயும் விரும்ப மாட்டாப்பா. நிகழ்வு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் விஜய் ரியாக்ட் பண்ண விதமும் போட்ட வீடியோவும் தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்குமே தாண்டி அவர் விரும்பி இது நடந்தது கிடையாது இல்லையா? அதனால அதையுமே அவர் ஒத்துக்கிறார். ஸோ அதனால அவர் விஜய் பக்கம் அவர் திரும்பல. அவர் ஒரு மாதிரி ரொம்ப கிளவராக தான் ஹேண்டில் பண்றாரு. அவரும் விஜய்க்கு எதிராக இந்த விஷயத்துல பேச ஆரம்பிச்சிட்டா, இப்போ நீங்க சொன்ன கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எப்படி ரியாக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கூட்டம் இங்க இருக்கு தானே. இதற்கு அதாவது தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்த 41 உயிர்கள் பறி போயிருக்கு. அந்த குழந்தைகளை, பெண்களை அவங்க வீட்டுக்கே போவாத ஒரு தலைவன் எப்படி தலைவனா இருக்க முடியும்னு கேட்க வேண்டிய மக்கள் அவருக்கு ஆதரவா நிற்கிறாங்க அப்படின்னா இந்த மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஊர்ல இருந்து ஒரு சிஎம் அவரும் விஜய்க்கு எதிர்த்தா பேசினா இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு இருக்குல்ல, அதுவும் ஒரு. ஓகே. இதுவரை இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசிட்டோம். விஜய் இனிமேல் ஒரு அரசியல் தலைவராக, தாவேக்காவோட தலைவராக இனிமேல் அவரால், ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பார், இன்னொன்று நிறையா நெகட்டிவும் அவர் மேலே பரவப்படுது. இனிமேல் ஒரு அரசியல் தலைவராக அவர் வரணும். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அரெஸ்ட், அதுக்கப்புறம் இனிமேல் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்குவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆயிரும் அப்படின்றது இருக்கும்போது விஜய் எப்படி கையாள போகிறாரு இனிமேல்? எனக்கு இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போவும் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின் போது விஜய் திருப்பியும் இதுலேருந்து மீண்டு வந்து அவர் கூட்டங்களுக்கு போனாலும் பிரச்சாரத்துக்கு போனாலும் கூட்டம் வரும் அவரை பார்க்குறது. அதில் பெரிய டேமேஜ் இருக்காது. ஆனால் அதை நிகழ்த்துவதற்கு கட்சியோட கட்டமைப்பு இருக்குல்ல, ஆல்ரெடி கட்சியோட கட்டமைப்பு உருவாக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் கட்டமைப்பு பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, மாவட்ட செயலாளர் பொறுப்புகள்லாம் போட்டு பண்ணிட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க, ஒருத்தர் இல்லை. அப்போ இந்த இஷ்யூவில் தான் தெரியுது கட்சி கட்டமைப்பே இல்லை.
அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ கட்டமைப்பே இல்லை. இந்த மாதிரி இஷ்யூ நடக்கலன்னா அந்த கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வரும்போது இதற்கப்புறம் ஆல்ரெடி இவங்க போட்ட மாவட்ட செயலாளர்களே ஆக்டிவாக செயல்படுவாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா ஒரு மாவட்ட செயலர் தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாங்க. புஷியானந்த் வந்து அவரோட மனு என்ன, அதான் அவரை கைது பண்ணிட்டீங்களே, நான் எப்படி இதுக்கு பொறுப்பாவேன்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு நீங்கள் தாங்க பொறுப்பேற்றுக்கணும், தலைவரும் பொதுச் செயலாளர் தாங்க பொறுப்பேற்றுக்கணும். அப்போது தான் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் தான் தலைவர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை நம்பி எப்படி மாவட்ட செயலாளர் இருப்பாங்க? எனக்கு தெரிந்து இவர்கள் அடுத்த கட்டமாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னா பல மாவட்ட செயலாளர்கள் ரிசைன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் பெரிய சிக்கல். ஓட்டு போடுறதுக்கும் ஆள் இருக்கும், கொஞ்சம் கூட்டம் வர்றதுக்கு பார்க்க வர்றதுக்கும் ஆள் இருக்கும். ஆனால் இதுக்கான வேலையை செய்யறதுக்கு ஆள் இருக்குமாங்கிறது தான், பொறுப்பாளர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் வந்துடும். எல்லாமே ஆல்ரெடி அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க கிடையாது இங்கே இருக்கிறவங்க, எல்லாருமே இளைஞர்கள். அந்த மாவட்ட செயலரை பாருங்க, அவருக்கு என்ன நடக்குன்னே புரியல, என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி அப்பாவியா இருக்கிறார் அவர். அவர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது போது இப்படித்தான் எல்லா மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே பயந்து போயிருப்பாங்க. அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய தலைவரும் தலைமறைவா இருக்கிறாரு, பொதுச் செயலாளரும் தலைமறைவா இருக்கிறாரு. ஒரு மீட்டிங் மட்டும் நடந்தா தகவல் வருது, இப்போதைக்கு வேணாம் நம்ம லேட்டா பண்ணிக்கலான்ட்டு, சரின்னு போயிடுவாங்க. ஆனா இவங்க திருப்பி இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் பலரும் விலகுவதற்கு, பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு, வேலை செய்ய மாட்டாங்க. இது என்ன பண்ணணும் அப்போ? ஏன்னா ஒரு தலைவரா எல்லாத்தையும் கடந்து தான் வர வேணும். கலைஞராகவும் சரி, ஜெயலலிதாவும் சரி, எல்லா ஒரு நிறைய கஷ்டங்களையும் பார்த்துருப்பா, நல்லா நிறைய சவால்களையும் பார்த்துருப்பா. ஸோ விஜய் என்ன பண்ணணும்? விஜய் இமிடியேட்டா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் அழைத்து ஒரு மீட்டிங் போடணும். இமிடியேட்டாக அவர் செய்ய வேண்டிய அதுதான். அந்த மீட்டிங் போட்டு, சரி பரவாயில்ல, ப்ராப்ளம் நடந்துருச்சு, நம்ம இதுக்காக யாரும் பயந்துட வேணாம், நம்ம எல்லாருமே உங்க கூட நிற்போம், நீங்கள் தைரியமாக வேலை செய்யுங்க, கட்சி இனிமேல் இந்த தவறு நம்மளை மீறி எதிர்பார்க்காம நடந்துருச்சு, நாமளுமே பேசிக்காக சில விஷயங்களை அரேஞ்ச் பண்ண தவறு பண்ணிட்டோம், ஸோ நம்ம அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணணும், எல்லாருமே தைரியமாக இருங்கிற ஒரு தைரியத்தை நேரடியாக கொடுக்கணும், அவர் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ அந்த தைரியத்தில் தான் அவங்க வேலை செய்வாங்க. ஓகே. இன்னொன்று, விஜய் நிறையா பல அரசியல் கட்சியில், அதிமுக சரி, திமுக சரி, பல கட்சியிலிருந்து வரவர்களை இதுவரை தாவேகாவில் இணைத்து கொள்ளாமல் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிறைய மூத்த அரசியல்வாதிகள்னு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து அதற்கு ஒரு விடையை கொடுக்குமா? ஏன்னா கட்சியில் மூத்த அரசியல்வாதிகள் இருக்கும்போது களத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் விஜய்க்கு ஒரு அறிவுறுத்தலாக இருக்குமா? அப்புறம் யாரும் வரமாட்டாங்க. வரவே மாட்டாங்க. எப்படி வருவாங்க? அதான் பார்க்குறாங்களே, கட்சி நடந்திருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு இஷ்யூனா ஓடிடுவாங்க இவங்கெல்லாம். அப்புறம் நானும் உட்காந்து பண்ண முடியும். ஏன் வந்து திமுகலையும் அதிமுகலையும் ஒரு மாவட்ட செயலர் அங்கே இறங்கி நின்று வேலை செய்வான்னா, எனக்கு என்ன நடந்தாலும் என் தலைவன் வருவாங்கிறது தெரியும் அவங்களுக்கு. கரெக்டா? ஏன் சிறைக்குள்ள போயிட்டும் அவ்வளோ தைரியமா வந்து வெளியே வேலை செய்யறாங்க? கட்சி என்ன பார்த்துக்கணும், தலைவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க தலைவர்களை இப்படி தலைவராக ஆயிட்டா நாளைக்கு என்னென்னவோ பிரச்சனைகள் வரும். இது உயிரிழப்பு சார்ந்த பிரச்சனைகளால ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவாக மாறிடுச்சு. நாளைக்கு கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் வரும். நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போவாங்க, ஒரு அடிதடி நடக்கும், இளைஞர்கள் எவ்வளோ விஷயம் நடக்கும். அப்பெல்லாம் இந்த கட்சி தலைமை உறுதுணையாக இருக்கும்னு என்ன நம்பிக்கை இருக்கு? மாவட்ட செயலாளர் நம்ப முடியாது, எல்லாருமே கட்சி தலைமையை தான் மெயினாக நம்புவாங்க. கட்சி தலைவரை வந்து நாட் ரீச்சபிளாக இருக்கிறாரு, அவரை பார்க்கவே முடியாது, அவர் வந்து தேவலோகத்தில் தான் இருப்பார் அப்படின்னா, சீனியர் ஆல்ரெடி வேற கட்சியில் இருந்தவங்களாம் வர இது அப்பாடா நல்ல வேலை போகலை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய, இனிமையாவது யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க, வேற வழியே இல்லை. போக்கிடம் இல்லாதவங்க தான் வருவாங்களே தாண்டி போக்கிடம் இருக்க யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த வகையிலையும் பெரிய டிராபேக் தான். நிறைவாக ஒரு கொஸ்டினா, அந்த கூட்டணி கணக்குகள், ஏன்னா நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் எடப்பாடி அவர்களை வந்து கூட்டணி பிடிக்கிற காலம். ஸோ இது மாதிரி ஒரு விஜயால் இனிமேல் இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்பி அவரால் அரசியல் பண்ண முடியாதுன்னு அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஓகே, நம்மளுக்கு ஒரு வின்னிங் சாய்ஸாக எடப்பாடி இருப்பார், என்டிஏ கூட்டணி இருக்கும், இல்லை எடப்பாடிகிட்ட பேசி பிஜேபியை விலக்கிட்டு நம்ம 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு இது கூட விஜய்க்கு தோணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது இந்த இது எதுவும் பாசிபிள் இருக்கா வரப்போகிற நாட்களில்? அதாவது விஜய்க்கு வந்து எடப்பாடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்குறேன். எக்ஸப்ஷன் இருக்கு, ஒரு பிரச்சனை நம்ம வச்சுக்கலாம், 99% வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து பிஜேபி இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்கு போக முடியாது. இப்போ விஜய் என்ன பண்ணணும்னா, அந்த கூட்டணிக்கு தான் போகணும், வேற வழி இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, திரும்பவும் இந்த குற்றச்சாட்டு மொத்தத்தையும் திமுக மேலே போடுவார். அப்போ என்ன போடுவார்னா, என்னுடைய தொண்டர்களை, என்னுடைய கட்சிக்காரர்களை கொண்டுட்டாங்க, இதற்கு பழி வாங்குறதுக்காக இந்த திமுக ஆட்சியை நான் அகற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக என்னுடைய கொள்கை எதிரி கூட நான் சமரசம் செஞ்சுட்டு அந்த கூட்டணியில போறேன்னு சொல்லிட்டு போனாலும் இதே கூட்டம் கைத்தட்டும். தட்டுமா தட்டாதா? ஏன்னா
அவர்களுக்கு கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தானே இல்லையா? அவர்களுக்கு ஒரு கட்சியின்பால் ஈர்ப்பு கொண்டு ஒரு கட்சிக்காக வேலை செய்யறாங்க. வேலை செய்யும்போது அந்த கட்சியோட கொள்கை அவனுக்கும் தெரியும். நாளைக்கு கட்சி கொள்கை மாறி போகும்போது அவனுக்கு என்ன இவ்வளவு நாள் இப்படி பேசி இப்படி போயிட்டாங்கிற ஒரு அதிருப்தி அவனுக்கு வரும். இங்கதான் கொள்கையும் கிடையாது, அவங்களுக்கு அது கிடையாது. அப்ப இவன் கொள்கையின்பால் வந்தவன் இல்லை, இவன் விஜய் முகத்துக்காக வந்தவன். அப்ப விஜய் எங்க போனாலும் போவான். கொள்கையின்பால் வந்த தொண்டர் தான் டிஸ்டர்ப் ஆவான். விஜயை பார்த்து வந்தவனுக்கு கொள்கை கிடையாது. விஜய் அப்ப எங்க போனாலும் போயிடும் போது இந்த கூட்டம் அங்கேயும் போயிடும். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அப்படி போனா இந்த எலெக்ஷன்ல வர்ற வெற்றியா தோல்வியாங்கிறத தாண்டி அந்த ரிசல்ட் அதை தீர்மானிக்கும் அடுத்த கட்டமா. ஒருவேளை இவருமே நிறைய தொகுதிகள் வாங்கி நிறைய தொகுதிகள் ஜெயிச்சிட்டாருன்னா, ஒரு 20 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அது வேற. சப்போஸ் அது நெகட்டிவா போயிடுச்சுன்னா என்னங்கிறது ஒரு கொஸ்டின். ஒண்ணு நெகட்டிவா போயிடுச்சுன்னா, பிஜேபி நெகட்டிவா போனாலும் போகலனாலுமே பிஜேபி இருக்க அலையன்ஸ்ல போயிட்டாவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த விஜய் ரசிகர்களை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான பிஜேபிக்கு எதிரான மனையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க? பாவி, ஒரு இஷ்யூ நடந்தது, அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ண தெரியல, அதுல உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபி கூட கூட்டணி போய் சேர்ந்துட்டீங்களே கொள்கை எதிர்க்கு சொல்லும்போது பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணும். கூட்டணி சேரும்போது அந்த ஒரு இமேஜ், அப்படி ஒரு எண்ணம் இங்க வரும்போது பல நேரங்கள்ல கூட்டணியில சேரும்போது எப்படி கூட்டணி பெரிய பிளஸ்ஸோ பல நேரங்கள் அது மைனஸாகவும் மாறிடும். 1+1 2 வரும்ல, அது 0வும் போயிடும். ஓகேவா? 1 - 1 மாறிடும். என்னன்னா இங்க பிஜேபி இருக்கக்கூடிய இமேஜ், அது பிஜேபிங்கிற எலிமெண்ட் அங்க இருக்கிறதுனால சொல்றேன். ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ இவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இவர் நேரடியா பிஜேபி கூட கூட்டணி போகாம அவர்களை வந்து மாரல் சப்போர்ட்டா மட்டும் வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்கு. இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. எப்படி இந்த இஷ்யூ வந்துருச்சு, நீ கோர்ட்ல வந்து சினியாவது கோர்ட்ல அது பாட்டு நடக்கும், விசாரணை நடக்கும், அது ஒரு வழக்கு நடக்கும். அப்போ இப்போ இனிமே நம்ம சேஃப் தான், இனிமே நம்மளை யாரும் பிடிச்சி ஜெயில எல்லாம் வைக்க போறது இல்லைங்கிற ஒரு தைரியம் அவருக்கு வந்துருச்சுன்னா, எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி போயிட்டு, எதுக்கு அவங்க மாரல் சப்போர்ட்? நம்ம அஸ்யூஷுவல் முன்னாடி என்ன பிளான் வச்சிருந்தோமோ அதே பிளான்ல போகும். கட்சியை மட்டும் வலுப்படுத்துவோம், பொறுப்பாளர்களை போடுவோம், அவங்களுக்கு தைரியத்தை கொடுப்போங்கிற மாதிரி யோசிக்கிறது. சுற்றுப்பயணத்தை உண்மையிலே நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் நம்ம பேசும்போது சொன்னால் இன்னும் அவர் சுற்றுப்பயணத்தை கொஞ்சம் முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறமாச்சும் அவர் சுற்றுப்பயணத்தை மாற்றி வடிவமைக்கப்படணும். ஏன்னா எல்லா தலைவர்களும் அதை தான் சொன்னாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஒரு மாவட்டத்தில் 2-3 தொகுதிகளுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்க. அவர் என்ன பண்ணலான்னா, 2 மாவட்டத்தை ஒரே நாள் போகிறாரு. சனி ஞாயிறு 2 நாட்களும் 2 மாவட்டத்தை சூஸ் பண்ணலாம். சனி முழுக்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதியும் போயிடலாம். ஞாயிறு முழுக்க இன்னொரு மாவட்டத்தில் கூடிய 6 தொகுதி போயிடலாம். ஏன்னா பொதுவாக இந்த பிரச்சாரத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவாங்க. இவர் மொத்தமாகவே 10 நிமிஷம் தான் பேசுறாரு போது இது அவருக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அப்படி போச்சுன்னா அப்படியும் கூட்டம் வரும். அப்போ அங்கேருந்து இங்கே வரும், அங்கே வர வரைக்கும் பொறுமை இல்லாமல் தான் இருப்பாங்க. பொறுமையற்ற சமூகம் தானே, அதோட விளைவு தான் அனுபவிக்கிறோம். ஸோ ஆனால் ஒரு எனிவேஸ் அங்கே நீங்கள் வந்துடுவார் அப்படிங்கும் பொழுது ஒரு கூட்டம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நினைச்சாங்களே நம்ம மாவட்டத்தில் ஒரு இடம் சூஸ் பண்ணலாம், பெரிய கூட்டம் வரும், வாரத்தில் ஒரு நாள் ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று யோசிச்சாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தூக்கி தூர போட்டு இனிமேல் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிக்க வேணாம். நம்ம மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. சனிக்கிழமை ஒரு மாவட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாவட்டம், 6 தொகுதி அப்படி நான் போயிட்டேன்னா அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் குறையும். இனியும் வரக்கூடிய விஷயத்துல இவங்க இனிமே இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு அனுமதி தரல, எங்களை ஒடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்லவே முடியாது. காவல்துறை என்ன சொல்லுதோ அதை முறையாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் அந்த கூட்டங்கள் நடக்கும். இன்னொன்று, இனிமே காவல்துறை சரி இனிமே நம்ம இவங்களை திருப்பி அனுப்பிச்சா தப்பாயிடும்லாம் யோசிக்க மாட்டாங்க. இல்லை சார் லேட்டு கிளம்புங்க அப்படின்ருவாங்க. அப்படிங்கும்போது ஸோ காவல்துறை சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வரைமுறை இதுக்கு ரூல்ஸுக்கு உட்பட்டு இப்படி எல்லாம் பண்ணலாம். பட் எனக்கு விஜய்க்கு குற்ற உணர்ச்சி உள்ள நபர் தான் நம்ம நினைச்சோம். ஆனால் அவருக்கு அந்த வீடியோவில் தான் அவர் குற்ற உணர்ச்சி இல்லாத நபரை தெரியுது. அதனால எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவர் மக்களை போய் சந்திப்பார். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மனசு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தால் தான் மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு பெயின், ஒரு வருத்தமும் சங்கடமும் இருக்கும். அவர் தான் அது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால போய் சந்திப்பார். தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். Ariza shirts and trousers.